வணக்கம். திருப்பெரும்புதூரில் இருக்கக்கூடிய கோட்டூர் பழங்குடியின குடியிருப்பில் வசிக்கக்கூடிய திருமதி மாரியம்மாள் அவர்களுக்கான வீடு சார்ந்த பதிவு இது. 2022 கோட்டூரில் திருப்பெரும்புதூரில் இருக்கக்கூடிய 100க்கும் மேற்பட்ட பழங்குடியின குடும்பங்களுக்கு பட்டா வந்து கொடுக்குறாங்க. 2022 பட்டா கொடுத்த உடனேயே அங்கே போயிட்டு வீடு கட்டி, அதாவது குடிசை வீடு கட்டி அங்கேயே குடியேற ஒரு குடும்பம் தான் வந்து மாரியம்மாளுடைய குடும்பம். திருமதி மாரியம்மாள் வந்து அவங்களுடைய கணவரோட அங்கே வந்து குடியேறாங்க. 2022 அவங்களுக்கு பட்டா கொடுத்தப்பே அவங்க ஆக்சுவலாக அங்கே போயிட்டாங்க. ஸோ அப்போதுலேருந்து அந்த இடத்துல வந்து குடிசை வீடு கட்டிட்டு தான் இருக்காங்க. ஸோ எதுக்காக அப்படின்னா அவங்களுக்கு வந்து வீடு வழங்கப்படும், கூடிய சீக்கிரம் வந்து வீடு வந்துடும் அப்படிங்கிறதுக்காக அவங்க அங்கேயே இருந்துட்டாங்க. நான் பார்த்தீங்க அப்படின்னா இது வரைக்கும் அவங்களுக்கு வந்து வீடு வந்து ஒதுக்கப்படலை. ஸோ இது சம்மந்தமாக நம்ம வந்து நிறைய மனுக்கள்லாம் நம்ம வந்து போட்டிருந்தோம். அதுக்கு வந்து நம்மளுக்கு ஒரு மாதம் முன்னாடி என்ன பதில் வந்திருந்தது அப்படின்னா, இந்த நிதியாண்டுக்கான ஒதுக்கீடு முடிந்ததாகவும் அடுத்த நிதியாண்டில் வந்து கணக்கீட்டில் வந்து சேர்த்துப்போம் அப்படிங்கிற மாதிரியான பதில் வந்து நம்மளுக்கு வந்து வந்திருந்தது. ப்ளஸ் இன்னொன்று பேரலாக நம்ம என்ன பண்ணியிருந்தோம் அப்படின்னா, நேஷனல் கமிஷன் ஃபார் ஷெட்யூல்ட் ட்ரைப்ஸ், தேசிய பட்டியலின பழங்குடியின மக்களுக்கான ஆணையத்தில் வந்து நம்ம ஒரு மனுவும் போட்டிருந்தோம். ஸோ அந்த மனுவுடைய நோட்டீஸ் வந்து போன ஜனவரி மாதம் நோட்டீஸ் அனுப்பிச்சிருந்தாங்க. அதன் மீது வந்து விளக்கம் கேட்டு டிஸ்ட்ரிக்ட் கலெக்டருக்கு வந்து நோட்டீஸ் அனுப்பியிருந்தாங்க. ஸோ அந்த நோட்டீஸ் அனுப்பின உடனே வந்து டைரெக்டாக வந்து பிளாக் டெவலப்மெண்ட் ஆஃபீஸர், ஸ்ரீபெரும்புதூருடைய பிளாக் டெவலப்மெண்ட் ஆஃபீஸர் டைரெக்டாக ஃபீல்டு விசிட் பண்ணி அங்கே கல நிலவரம் என்ன அப்படிங்கிறத அறிஞ்சிக்கிட்டாரு. அப்புறம் திருமதி மாரியம்மாள் அவங்ககிட்டயுமே வந்து நேரடியாகவும் வந்து பிடிஓ அவங்க வந்து பேசினாங்க. ஸோ இப்போ என்ன உறுதியளிக்கப்பட்டிருக்கு அப்படின்னா 2 மாதத்துக்குள்ளே வந்து வீடு வந்து அலாட் பண்ணிடுவோம், ஸோ வீடு கட்டுற ஒர்க் ஸ்டார்ட் பண்ணிடுவோம் அப்படிங்கிற மாதிரி அன்றைக்கி வந்து திருமதி மாரியம்மாளுக்கு வந்து பிடிஓ வந்து அஷ்யூர் பண்ணியிருக்காங்க. ஸோ விரைவில் திருமதி மாரியம்மாள் அவர்களுக்கு வந்து வீடு வந்துடும் அப்படிங்கிறத நம்புகிறோம். ஸ்ரீபெரும்புதூரில் இருக்கக்கூடிய பழங்குடியின மக்களுடைய உரிமைகளுக்காக தொடர்ந்து நம்ம குரல் கொடுப்போம். நன்றி. கோட்டூர்லேருந்து மாரியம்மன் பேசுகிறேன். பட்டா கொடுத்துருக்குறாங்க. ரொம்ப நல்லா ஆகிப்போச்சு. நாங்கள் வந்த இடத்துல வீடியோ வந்தார், அதாசெல்லாம் கேட்டார். 2 மாதத்துக்குள்ள வந்துடும் அவங்களுக்கு வீடு அப்படின்னாக்கல. அதான் சார் நாங்கள் ரொம்ப கஷ்டப்படுறோம் சார். மழை வந்தாக்கா அந்த இடத்துல சொன்னேன், அம்மா கண்டிஷனாக வந்துடும் உங்களுக்கு வீடு அப்படின்னாக்கல சார்.